நாகப்பட்டின பிரச்சாரத்தில் உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க சார்? கொள்கை எதிரி அவங்க, என்னுடைய இதோடைய எதிரி இவங்க நீ நாசுவா போகணும், நீ நாசுவா போகணும், நீ நாசுவா போகணும், இவ்வளவு சொல்லிட்டு போயிருப்பாரு. மீனவர்கள் பிரச்சனைக்கு கூட்டம் நடத்தின 14 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை குறிப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு சார். நாகப்பட்டினத்தில் என்ன பிரச்சனைக்காக போனார், என்ன பேசினார், என்ன தீர்த்து வச்சார், அப்போ அதை சொல்லு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு நான் போனேன்னு கதை விடுறேன். அமித்ஷா வந்தா நீங்க மைக்க போடுவீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு. ரைட்டு, அமித்ஷாவுக்கே பயப்படுறீங்க, அப்புறம் உனக்கே பயப்பட போறாங்க. நீ அமித்ஷாவோட பெரிய ஆளா? அவங்க ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் நான் சந்திச்சு இருக்கிறவங்கள ஓய்வு எடுக்க வச்சிருவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சார். ஓய்வு எடுக்க விட மாட்டேங்கிறாரு. உழைச்சி களைச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து நல்லா கொஞ்சம் தெம்பா வேலைக்கு போவீங்களா, அதை கெடுக்க போகிறேன், அதுக்கு தான் அன்றைக்கி வைக்கிறேன். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னாலே இன்னைக்கு ஒரு பிரபலமான ஒரு நாளாகவே மாறிடுச்சு. முன்னாடி கொஞ்ச நாளாக வியாழக்கிழமையில் ஒரு தலைவர் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னா ஒரு தலைவர் சுற்றுப்பயணத்துக்கு கிளம்பிடுவார். ஒரு படத்தில் சின்ராசை சனிக்கிழமை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போன வாரம் திருச்சிக்கு வந்த தாவேகா தலைவர் விஜய் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் பிரச்சாரத்தில் உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க சார்? திமுக தாக்கி பேசியிருப்பாரு, வேறு என்ன பேசிட்டு போகிறாரு. சரி, சினிமாக்காரருக்கு ஒரு இது சொல்கிறீங்களே, இன்றைக்கி உங்களுக்கு புனித நாளுங்கிற அளவுக்கு சினிமாக்காரரு மேலே நீங்கள் உங்களுக்கு இருக்கிற மயக்கத்தை காட்டுது. இதெல்லாம் இப்படி பண்ணுறதுல தாங்க அமித்ஷாவை நீங்கள் மிஸ்கைட் பண்ணுறீங்க. நம்ம பாஜக கூட்டத்துக்கு இந்த அமித்ஷா கோவுக்கு தமிழ்நாடுங்கிறதே சினிமாக்காரன் பின்னாடி போகிற ஒரு கூட்டம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணதுனால தான் அவங்க கட்சி ஆரம்பித்த உடனே, பாஜக ஆரம்பித்த இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார வந்த உடனே இந்த காலாவதியான நமிதா போல இந்த முன்னாள் நடிகைகள் கேபி சுந்தராபால் அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க இருந்து வெளி வரல. அதனால தான் இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு ஆளை தூக்கி விட்டுக்கிட்டு பின்னணியில் நின்றுக்கிட்டு ஏக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன தமிழ்நாடு அதிர்ந்துருச்சா, இப்போ நாகப்பட்டினம் அதிர்ந்துருச்சா, அப்படியே பெரிய கூட்டத்தை கூட்டியிருப்பாரு, நல்ல கூட்டம் இருக்கும், திமுக ஒழிக்கேன்னு இருப்பாரு. வேற என்ன சொன்னார், வேற என்னத்தை இருக்க போகுது? நம்ம முன்னாடியே சொல்லிடலாம். ஒரு கூட்டத்தை பார்த்தா அவர் என்ன பேச போகிறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. வேற ஒன்று, என்னுடைய பரம விரோதி, என்னுடைய கொள்கை எதிரி அவங்க, என்னுடைய இதோடைய எதிரி இவங்க நீ நாசுவா போகணும், நீ நாசுவா போகணும், நீ நாசுவா போகணும், இவ்வளவு சொல்லிட்டு போயிருப்பாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீங்கள் வழக்கப்படி சொல்கிறீங்க, இதை காட்டி திமுக பயந்து நடிக்க விட்டதா, ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டதா, உதயநிதி ஊரை விட்டு ஓடி விட்டாரா, ஏன் சார் இந்த மாதிரி தடைகள்லாம் விதித்தீர்கள்? இதை தவிர வேறு என்ன கேட்க போகிறீங்க? பேசி அழுத்து போச்சு சார். வேறு டாப்பிக்கே இல்லை. சொல்லுங்கள், இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் என்ன சொன்னார் சார்? குறிப்பாக அந்த திமுக ஆட்சி அப்படிங்கிறது ஒன்றும் வளரவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிட்றாரு சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது, அவங்க விஜயோட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, திமுகவில் சினிமாக்காரங்களே இல்லையா, துணை முதல்வர் கூட சினிமா வந்து தானே அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு வரக்கூடாதுன்னு சொல்லலை. யார் சொன்னா சினிமாவுக்கு? அன்னைக்கு காமராஜர் அதுதாங்க சொன்னார். திமுக இது 49 இதான போது காங்கிரஸ்காரர்களும் காமராஜர் போன்றவர்களும் என்ன சொன்னாங்க, நாடகமாடிகள் நாடாளலாமா அப்படின்றது தான் கேள்வி அன்னைக்கு. ஏன்னா இவங்க மாநாடுகளில் வெறும் பேச்சுக்களோடு தான் முடிஞ்சு போகும். நாடகங்கள் நடத்தி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாடகத்தை பயன்படுத்தி நடத்தின ஆரம்பித்தது தென்னாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட இயக்கங்கள். அதுக்கு முன்னாடி இது இருந்தது. திராவிட இயக்கங்களுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாஸ், என்ன தாஸ், ராஜபாட் ரங்கத்துறையில் காட்டுவாங்க. அது அவர் வெள்ளை கொக்கு பறக்குதடி, வெள்ளை கொக்கு பறக்குதடின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு அவர் மேடையிலே சுட்டு கொண்டார்கள் வெள்ளைக்காரர்கள். கொக்கு பறக்குதடி, வெள்ளை கொக்கு பறக்குதடின்னு சொல்லி கிண்டல் பண்ணி யாரை பற்றி பாடினார்னா வெள்ளைக்காரர்களை பற்றி. அவங்கள கேவலப்படுத்தி இது பண்ணி வெள்ளைக்காரர்கள் பொறுக்க முடியாமல் நாடகத்தை தடைக்கட்டையெல்லாம் போட்டாங்க, நடக்கலை. அவரை சுட்டு கொள்கிற அளவுக்கு போச்சு. அது மாதிரி தென்னாட்டை பொறுத்தவரை நாடகங்களையெல்லாம் பயன்படுத்தி, கலைகளையெல்லாம் பயன்படுத்தி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இப்போ ஒரு ஆட்சி மாற்றத்தை வெள்ளையர்களை வெளியனுப்புறதுக்கு சரி, சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியை வெளியனுப்புறதுக்கு சரி நாடகங்களை பயன்படுத்தினாங்க. இது புது விஷயம் இல்லை. பிரெஞ்சு புரட்சியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 14ஆம் லூயிங்கிற ஒரு பயங்கரமான சர்வாதிகாரியை மன்னன், பிரிட்டிஷ் பிரெஞ்சு மன்னன், நாடகத்தை வச்சு தான் அவங்க ஒழிச்சு கட்டினாங்க. வால்டேர், ரூசோ போன்றவர்கள்லாம் பேசினாங்க. அந்த பேச்சுக்களை எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு நாடகங்கள் போட்டாங்க. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேரமூஷ்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் அதுதான் பிரெஞ்சு புரட்சிக்கு எப்படி நாடகங்கள் பயன்பட்டுச்சு அப்படிங்கிறது. அது மாதிரி கலைஞர்கள் தேசிய கருத்து, நாட்டு மக்களுடைய நன்மைக்காக
பல விஷயங்களை அவங்க பேசியிருக்கிறாங்க, புரட்சிகளை உண்டாக்கி இருக்கிறாங்க. அதனால் நான் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை, அதுக்காக அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குது இல்லை. திமுகவில் வந்து சம்பத்தெல்லாம் ஏன் வெளியே போனாங்க? சினிமாக்காரர்களுக்கும் கலைஞர்களுக்கும் கொடுக்குற மரியாதை வந்து முழு நேரமும் அரசியலில் இருந்த எங்களுக்கு கொடுக்கலங்கிறதானே திமுக ரெண்டாக பழந்ததுக்கு காரணமாக இருந்துட்டு மதிய சம்பத்தெல்லாம் வெளியே போனதுக்கு காரணமாக இருந்தது. தமிழ் தேசிய கட்சின்னு அவர் ஆரம்பித்தார். அந்த முக்கியத்துவத்தை வந்து பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் நீங்கள் வந்து அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க. அப்படி தான் எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு ஆசாமி வந்து தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடான்னு ஆடி தள்ளிங்க. இன்றைக்கி வேறு தூக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சினிமாக்காரர் ஒருத்தர் வந்துட்டாக்கா உடனே நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் இப்படி தான் இல்லை. ஒரு பக்கத்திலே நோபல் பரிசு ஒருத்தன் வாங்கினவன் இருப்பான், உலகத்தை பெரிய சாதனை செஞ்சுருப்பான். அதெல்லாம் செய்து பின்னாடி போய் யாரோ ஒரு ஆல்பர்ட் நோபல்ங்கிறவரது பரிசு வாங்கியதாக தெரிகிறது. அவ்வளோதான் விஜயனுடைய எழுச்சி மிக்குவது இது இந்த செய்தி போது. நம்ம என்ன சொல்கிறோன்னா என்ன சொல்ல வர்றார்? இதுவரையில் இப்போ 1.5 வருஷமாக அவர் மீட்டிங் நடத்திட்டார். இப்போ 2 மீட்டிங் அப்போ சனிக்கிழமை 2வது மீட்டிங் பண்ணிட்டார். என்ன பேசினார்? திருப்பி அதை தான் சொல்லியிருக்கார். என்ன புதுசாக இருக்குது சார்? இந்த முறை அந்த தொகுதிகளுடைய பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிருக்கிறார். குறிப்பாக நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் பிரச்சனையை பேசுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2011 நான் இங்கே மீனவர்கள் பிரச்சனைக்கு கூட்டம் நடத்தினேன், 14 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை குறிப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு சார். பல விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ பள்ளிக்கூடத்துலேருந்தே அரசியல் கொண்டாரு. 14 வருஷத்துக்கு முன்னாடி இவர் என்னவா இருந்தார்? இவர் சினிமாவுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இவர் எப்போ தலைவரானார்? சொல்கிறதெல்லாம் கேட்டுக்க வேண்டியதானே. நாகப்பட்டினத்தில் என்ன பிரச்சனைக்காக போனார், என்ன பேசினார், என்ன தீர்த்து வச்சார், அப்போ என்ன தீர்வை கொண்டு சொன்னார், அதை சொல்லுங்க. அப்படி தான் சொன்னேன். ஸ்டெர்லைட் ஆலைக்கு நான் போனேன்னு கதை விட்றாரு. அதை இன்றைக்கு ஒன்றும் எனக்கு தெரியல. ஸ்டெர்லைட் ஆலை சமயத்தில் எல்லாம் நாம் இதோ சமீபத்தில் நடந்த விஷயம் போனதா கதை விட்றாரு. இன்னும் நல்ல காலம் இதோட நிறுத்திருக்காரு. இல்லை போயிருந்தார் சார், புகைப்படமெல்லாம் வெளியிருந்தது. அப்போ ஆர்ப்பாட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கெல்லாம் போல அந்த சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு போய் என்ன பண்ணாரு? அனுதாபங்களை தெரிவிச்சு அதுக்கு நீட் தேர்வில் இறந்த பொண்ணு வீட்டுக்கு போனார், அனுதாபத்தை தெரிவிச்சு வந்துட்டார். கள்ளக்குறிச்சி விசேஷாராயத்துக்கு போனார், அனுதாபத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டார். 150 கோடி வாங்குற ஆளுக்கு ஒரு 10 பைசா கொடுக்கணும்னு தோணுது. கொடுத்துருந்தாரு சார் அந்த சமயத்தில். நீங்க பாத்தீங்களா? செய்தியில தான் நீங்க விடுங்க. அன்னைக்கே இந்த கேள்வியை கேட்டேன், சொல்லிட்டு வந்துட்டார். திருப்பி ஒரு பைசா கொடுக்கல அன்னைக்கு. அதுதானே கமெண்ட். அதெல்லாம் விடுங்க. காசு கொடுக்கறதுங்கிறது வந்து மனசு இருக்கவனுக்கு தான் வரும். அவருக்கு அதுக்கெல்லாம் அவர் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறதுக்கு வரி கட்ட முடியாதுன்னு சொன்ன ஆசாமி. அப்படிப்பட்ட ஆள் வந்து கொடுக்குறாரு. நாகப்பட்டினம் மீனவர்களை பற்றி என்ன சொன்னார் சொல்லுங்க. மீனவர்கள் பிரச்சனைக்கு ஆளும் அரசாங்கம் சரி, மத்திய அரசாங்கம் சரி, எந்த தீர்வையும் காணல. சரி, அதுக்கான தீர்வை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு என்ன பண்ண போறாரு? அது விஜய் கிட்ட தான் கேட்கணும். அவர் இன்னைக்கு ஒன்றும் சொல்லல. அரியலூர்லயும் அதே தான் பண்ணாரு. நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒழிச்சியா, ஏதோ ஜிஎஸ்டி ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒழிச்சியா, இந்த மாதிரி ஏதோ கேட்டார். சரி, அவங்க ஒழிக்கல, நீ என்ன பண்ணுறதா இருக்க? நீ ஒழிச்சிருவியா? அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? சொன்னியா மக்கள்கிட்ட? நீ எத்தனை நாளைக்கு தான் இன்னும் நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்தியா வளர்ந்து ஒரு நாடுன்னு இருக்காங்க. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. வளர்ந்து இந்த நாடு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அது மாதிரி விஜய் என்னைக்காவது ஒரு நாள் தீர்வுகளை சொல்லுவார், தன்னுடைய திட்டங்களை சொல்லுவார், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொல்லுவாருங்கிறது பார்க்குறேன். நான் இந்த 1.5 வருஷமாக நடந்த கூட்டத்தில் இதுவரையிலும் மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. திமுக செய்யலை, இவன் செய்யலை, அவன் செய்யலை, அதுதான் எங்களுக்கு தெரியுது. அதுதான் தெரியுது, திமுக தான் செய்யலன்னு தெரியுது. அப்புறம் நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லு. தேர்தல் அறிக்கையில் சொல்கிறேன்னு சொல்கிறாருல்ல. எப்போ ஆக இது அவருக்கு தெரியாது. ஆக தேர்தல் வந்தால் தான் எதுவுமே செய்வார். இல்லாட்டி அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். போயிடுவார். பையன் ஒரு மாளிகைக்கு போய் படுத்து தூக்கிடுவார். சனிக்கிழமை ஒரு டைம் எடுத்துக்கிறதுக்கு சொல்ல இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாரம் ஆகுங்க. அவர் வந்து வசனம் எழுதி கொடுக்கணும், அதை வந்து ரிஹர்சல் பார்க்கணும், ரிஹர்சல் பார்த்ததுக்கப்புறம் மானிட்டர் பார்க்கணும், மானிட்டர் பார்த்ததுக்கப்புறம் தான் பேச முடியும். திருச்சியில் வந்து மைக் கெட்டு போச்சுன்னு சொன்னதுக்கு இப்போ க்ளீனாக சொல்கிறாங்க. டெலிபிராம்டர் இல்லை, பேச வேண்டிய விஷயம் மறந்து போச்சு, மைக் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு ஓட்டார் அப்படின்னு சார். ஆனால் மைக்கு இல்லாமே அவர் பேசினாரு. அவருக்கு இன்னைக்கு என்ன அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா, திமுக அரசு தான் சதி பண்ணி அந்த மைக்கை கட் பண்ணி விட்டுருச்சு. திமுக அரசு வந்து மைக்கை கூட பிடிங்கிச்சு, வாயு அதில் துணி வச்சு அடிச்சு கொடுத்துருச்சா தெரியுமா உங்களுக்கு? அமித்ஷா வந்தா நீங்க மைக்க போடுவீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு. ரைட்டு, அமித்ஷா வந்தா பேசுற மைக்கு அமித்ஷாவுக்கே பயப்படலையா, அப்புறம் உனக்கே பயப்பட போறாங்க? நீ அமித்ஷாவோட பெரிய ஆளா? அண்ணாமலை மாதிரியா? ஏன்னா அமித்ஷா பேசும்போது அண்ணாமலை இருந்தாங்க, அண்ணாமலை கை தட்டி அமித்ஷாவை கால் பண்ணாங்க. அமித்ஷா விட பெரிய ஆள் அண்ணாமலை. ஆமா, அப்படிதான் ஆச்சு. கூட்டம் அமித்ஷாவோட மீட்டிங் பேசும்போது அமித்ஷா பேசும்போது ஒருத்தனும் கை தட்டல, அண்ணாமலை பெரிய கை தட்டு வந்தது. அமித்ஷாவோட பெரிய தலைவர் காட்டினார்ல. இன்னைக்கு அவர் எங்கே இருக்காரு? கேள்வி அதுதாங்க. நீங்கள் 3வது ஆளுக்கு சொல்கிறேன். மழை பெஞ்ச போது தெருவில் கொஞ்சம் தண்ணி நின்றுச்சு.
உடனே அண்ணாமலை ஒரு ஸ்டண்ட் அடித்தார், கணுக்கால் தண்ணியில் ஒரு போட்டை விட்டுக்கிட்டு போனார். இந்த அநியாயத்தை கேட்பதற்கு ஆள் இல்லையா அப்படி இப்படிக்கிட்டே போனார். கூட 2 பேர் நடந்து போகிறாங்க, இவருக்கு மாத்திரம் போட்டு, மற்றவங்க 2 பேர் சாதாரணமாக நடந்து போகிறாங்க. இந்த அநியாயத்தை கேட்க ஆள் இல்லையான்னுட்டு போனார். அங்கே வந்து ஒரு அம்மா சரிச்சு, அந்த அநியாயம் தான் இருக்குது, நீ என்ன பண்ணுறதா இருக்கேன்னுச்சு. ஓஹோ, உடனே போட்டை மடித்தார், துண்டா காண துணியை காணான்னு கிளம்பி போயிட்டார். இப்போ இதே கேள்வி தான், திமுக ஆட்சி சரியில்லை, மீனவர்களை காப்பாற்ற முடியல, மீனவர்களுக்கு யார் இது கைது பண்ணுறா? இலங்கை அரசாங்கம். இலங்கை அரசாங்கத்தை வந்து திமுக தான் போய் இது பண்ணுமா, போரிடுமா? அந்நிய நாடுங்க, அந்நிய நாட்டு விவகாரத்தை வச்சுருக்கவங்க இப்போ ஒன்றிய அரசு, அவங்க கூட தானே நீ இருக்கிற. ஒன்றிய அரசை பார்த்து கேட்கணும் இல்லை இந்த கேள்வியை? கேட்டியா நீ? அமித்ஷாவை பார்த்தியா நீ? அரசியல் கட்சி எவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது, திமுக கண்டு பயப்படுது, திமுகவில் கையால் ஆகலை, நான் செஞ்சு காட்டிவிடும், போய் அமித்ஷா கிட்ட பேசணும், தொலைச்சிக்கணும். அவ்வளோ வேணாம். போன மீட்டிங்கில் என்ன சொன்னேன்? பரந்தூர் விமான நிலையத்தை தடுத்து விவசாயிகளை காப்பாற்றாவிட்டால் கால்நடையாக நானே வந்து கோட்டையை முற்றுகையிடுவேன், நானே நடந்து போய் விவசாயிகளை கூட்டிகிட்டு வருவேன்னு அப்படி சொல்லிட்டு 11 போய் படுத்து வந்தான். என்ன பண்ண நீ? திருப்பி அதை சொல்லிட்டு இருக்காத. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இதை செய்வோம். அண்ணா ஆட்சிக்கு ஒரு திமுக என்ன சொல்லுச்சு? 3 படி அரிசி போடுவோம், விலைவாசிகளை குறைப்போம், இதற்கான திட்டங்களை வகுத்து இருக்கிறோம். அன்புமணி அவர் என்ன சொல்றாரு? நான் ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய முதல் கையெழுத்து மது விலக்கு, அதை நிறைவேற்றி விட்டுதான் மறுவேலை பார்ப்பேன். ஒவ்வொரு கட்சிக்காரரும் சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நீ என்ன செய்ய போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. அவன் செய்யலை, இவன் செய்யலை, இவன் செய்யலை, அதான் இருப்பா லிஸ்ட் தான் என்னத்துக்கு தெரியுது. உன்னை பொறுத்தவரையிலும் உங்களை பொறுத்தவரையிலும் இவரை கண்டு பயந்துட்டாங்க. திமுக தான் பயந்துருச்சு, நடுங்கி போச்சு, காணாமல் போயிடுச்சு, அட்ரஸே இல்லாமல் இன்னைக்கு திமுக அழிந்து விட்டது. ஒருத்தருமே கட்சியை விட்டு எல்லாரும் வேலைக்கே விஜய் கிட்ட போயிட்டாங்க. அப்படி இருக்கிற கட்சியை பார்த்து ஏன் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்க? நீ தான் இன்னைக்கு முடிச்சூடா மன்னன் ஆகிட்டிய. உன்னுடைய கொள்கைகளை சொல்லுப்பா, கொள்கைகளை சொல்லி என்ன செய்யறதா இருக்கிற. மீனவர்கள் பிரச்சனைக்கு நான் இதை செய்ய போகிறேன் சொல்லு, இலங்கையிடம் பேசுவேன். ஒரு நடிகர் அரசியலுக்கு வரத எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. ஆளுகிற அரசாங்கம் எந்த வளர்ச்சி இது வரைக்கும் கொண்டு வரல, அது கொண்டு வராதனாலதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், எந்த வளர்ச்சியுமே தமிழ்நாடு இது வரைக்கும் அடையலை அப்படின்னு சொல்றாரு சார். என்ன வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுங்க, அதையும் லிஸ்ட் கொடுக்கணும். என்ன ஆகலைங்கிறதையும் சொல்லலையே. நீ ஒண்ணுமே செய்யல, நீ ஒண்ணுமே செய்யல, சரி ஒண்ணுமே செய்யலன்றதுக்கு அப்புறம் நீ ஏதோ சொல்றதுக்கு நீ வரணுமா? மக்களுக்கு தெரியாத அவ்வளவு தூரத்துக்காக மக்கள் முடையனா இருக்காங்க, இருக்கலாம். ஏன்னா உனக்கே 150 கோடி ரூபா கொடுத்து படம் பார்க்கறாங்கன்னா அதுல வந்த விளைவு தாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன, நம்மளையே நம்புறாங்களே இவங்க எவ்வளவு பெரிய புத்திசாலிகள்னு அவங்களுக்கே தெரியுது. நம்மள ஒரு தலைவன் ஏத்துக்கிட்டு ஒரு கூட்டம் வருது, இவ்வளவு பெரிய புத்திசாலிகள் இருக்காங்கன்னு அவங்களே சொல்றாங்க. அது ஒரு கிண்டல் தான், மக்களை பார்த்து கிண்டல் தான். என்ன செய்யணும்னு சொல்லு, வளர்ச்சி இல்லைங்கிற. என்ன செய்யணும், என்ன செய்யலன்னு சொல்லு, என்ன செய்ய போறதா இருக்கிற. மக்கள் எதை வச்சு நீ வளர்ச்சி இல்லைன்னு சொன்னதுக்கான காரணங்களை சொல்லு. சும்மா எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிட்டு இருக்காது. அந்த டெலிபிராம்டர் எடுத்துக்கிட்டா பேச மாட்டேது, மைக்கு நின்று போகுது. மக்கள் நலன் தான் முக்கியம். அங்க நாகப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஒரு மருத்துவர் கூட இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டையும் இப்ப வைக்க ஆரம்பிச்சிருக்காரு சார். அதெல்லாம் அன்றாட நடக்கிற விஷயங்க. ஒரு 5 நிமிஷம் பவர் சப்ளை ஆகி போச்சுன்னா மின்சாரமே வரலன்னு சொல்லுவீங்களா? மழை காலத்தில் பவர் சப்ளை நிற்கத்தான் செய்யும், ஒரு 5 நிமிஷம் நிற்கத்தான் செய்யும். டாக்டர் போகிற நேரத்தில் இல்லாமல் நாங்கள்லாம் டாக்டராக இருந்தவங்க தான். அது என்னங்க அவருக்கு டாக்டரை கண்டா பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்து விட்டார், டாக்டர்கள் எவ்வளோ கேவலமானவர்கள்னு சொல்லி ஒரு வில்லனுங்களாகவே காட்டினார். அதை பார்த்துட்டு தான் ஒரு கிண்டியில் இருக்கிற இதில் வந்து ஒரு நோயாளிக்கு வந்து அட்டெண்டர் வந்து ஒரு டாக்டரை கத்தியில் குத்தணும். அந்த படத்தை பார்த்து தான் இது பண்ணான். இதுதான் இவருடைய சேவை. இவர் படங்கள் மூலமாக கிடைச்சது வந்து எங்கள் மாதிரி டாக்டர்களை கத்தி எடுத்து குத்தினது தான் நடந்தது. அதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார், அவர் படம் தான் காரணமாக. இவர் சொல்கிறாரு டாக்டர் இல்லைன்னு. நீ வர்றேன்னு தெரிஞ்சவொடனே ஒரு ரசிகர்கள் வந்து எவ்வளோ குத்தி போட போகிறான்னு பயந்துக்கிட்டு தான் போயிட்டுருப்பான். அதுதான் காரணம். ஏன்னா நீ அந்த மாதிரி படம் எடுத்து விட்டா ஆள். சார், இந்த சனிக்கிழமை சுற்றுப்பயணத்துக்கு இன்னைக்கு பொதுவெளியில் என்ன காரணம்னு சொல்லியிருக்கிறாரு. மற்ற 6 நாட்களும் மக்கள் எல்லாம் உழைச்சி அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு வரும் பொழுது அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது, அவங்க ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் நான் சந்திச்சு இருக்கிறவங்கள ஓய்வு எடுக்க வச்சிருவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சார். ஓய்வு எடுக்க விட மாட்டேங்கிறார். உழைச்சி களைச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து நல்லா கொஞ்சம் தெம்பா வேலைக்கு போவீங்களா, அதை கெடுக்க போகிறேன், அதுக்கு தான் அன்றைக்கி வைக்கிறேங்கிறார். ஓ, இப்படி அதில் ஒரு பார்வை வேற என்ன பார்வை? அதுதான் பார்வை. உங்களை ஓய்வு எடுக்க விட மாட்டேன், உங்கள் நிம்மதியை கெடுப்பேன். ஊர் பூரா கரண்ட் எல்லாம் நிறுத்தி எல்லாம் பண்ணி எல்லாம் இதை பண்ணி கூட்டத்தை கூட்டிட்டு திருச்சியில் என்ன பண்ணார்? அவருக்கு தெரியும் எத்தனை மணிக்கு மீட்டிங்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் இல்லை, வேணுன்னே ஒரு கூட்டத்தை கூட்டி நெரிசலை உண்டாக்கி ரகலையை பண்ணி அப்புறம் தான் சொன்னேன். இது வந்து 1970 இது எம்ஜிஆர் பண்ணிட்டார். ரொம்ப லேட்டு. எதுவுமே புதுசு இல்லை, எதுவுமே புதுசு இல்லை, எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் நடிகர்கள்லாம் முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறார். அதையாவது கேட்டுட்டு சரி அவர் என்ன பண்ணுவார், எழுதி கொடுக்குறத படிக்கிறாரு, சொல்கிறத செய்கிறாரு.
அவரே ஒரு பணைய கைதி. சுற்றி அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு பக்கம் கட்சியில் உட்காந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஒய் பிரிவுன்னு போட்டுட்டு உளவுத்துறை அதிகாரிகள் சுற்றி அவரை வந்து உளவு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அமித்ஷா கிட்ட தகவல் போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுவார் பாவம், பயத்தில் பேசுகிறாரு, சொல்கிறது பேசிட்டு போகிறாரு. அவர் மேலே நமக்கு அனுதாபம் இருக்குது. தைரியமாக இருங்க, உங்களை வந்து பாஜக அவனுடைய பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டியது அதே திமுக தான் பண்ணும். தைரியமாக. முதலமைச்சரை குறிப்பிட்டு சொல்றாரு, இவருடைய வெளிநாட்டு பயணம் எல்லாமே இவருடைய முதலமைச்சருடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தான் அவர் வெளிநாடு போறாரு, பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் முதலமைச்சர் வெளிநாடு போறாருங்க சார். அப்போ அவரை சொல்லல, அதில் அவர் ரகசியமாக என்ன சொல்றாருன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அடிக்கடி போறாரு எதுக்குன்னா இதுக்கு தான். அண்ணாமலை அதே தான் பண்ணாரு, மோடியை கிண்டல் பண்றாருங்க, ஸ்டாலினை கிண்டல் பண்ற மாதிரி. நீ வெளிநாடு இவரை சொல்ற மாதிரி அவரை சொல்றாரு, அப்படியே இது பண்றாரு. ஏன்னா இவர்கிட்ட அருண்கர் ஒரு அதிகாரியை போட்டு, அமலாக்கத்துறை அதிகாரியை போட்டு, இவர் எங்கே பணம் வச்சுருக்காருங்கிறத பிடிக்கிறாங்க. வேறு வழி இல்லை. நீ யோக்கியனா, நீ வெளிநாட்டுக்கு ஏன் போகிறேன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேரடியாக பேசுனா மாட்டிக்குவோம். அதுக்காக ஸ்டாலின் ஏன் போகிறாரு தெரியுமா, ஊருக்கு கிளச்ச பிள்ளையார் கோயில் ஆண்டி, ஸ்டாலினை பற்றி பேசுனா என்ன அப்படிங்கிறதால பேசியிருக்காரு. அவர் சொன்னது பிறகு நீங்கள் அமித்ஷா இது இவருக்கு மோடிக்கு சொன்னது தான். விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய இந்த ரசிகர்கள் கூட்டம், அவரும் அறிக்கை கொடுக்குறாரு, நீதிமன்றமும் கண்டிக்குது, ஆனாலும் மரத்து மேலே ஏறுறாங்க. சின்ன சின்ன திருச்சி பொதுக்கூட்டத்தில் கூட ஒரு பள்ளியுடைய சுவரெல்லாம் உடைச்சிட்டாங்கன்னு அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் சொன்னார். இது ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாகவே இருக்கே சார். இதை கட்டுப்படுத்தவே முடியல. அதான் நான் வந்து அதை நான் விஜய் மேலெல்லாம் படி சொல்ல மாட்டேன். ரசிகன்னாவே அதுதான், கண் மூடி தரமாக தான் போவான். அவன் வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டங்க, கேட்க வர்றவனால தான் மைக்குக்கு பக்கத்தில் உட்காந்து என்ன பேசுகிறான்னு கேட்கறதுக்கு வரும். அவங்க வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம், பார்த்தா போதுங்கிறதுக்காக வருது. அதனால் மரத்துக்கிறதுக்குள்ள ஏறிட்டு இருக்கான். அது அவங்கள தப்பு சொல்கிறது என்ன. இப்போ நயன்தாரா வந்தாங்க, 3 லட்சம் பேர். சேலம் எதிர்பார்க்கல. இதில் என்னென்னா சேலம் வந்து சேலம் கோயம்புத்தூர் 2 ஊரும் சென்னைக்கு எடுத்தா அப்படி ஸ்டுடியோக்கள் இருந்த ஊர்கள். சேலத்தில் வந்து இது மாடர்ன் தேட்டர்ஸ், ரத்னா ஸ்டுடியோ 2 இருந்தது. கோயம்புத்தூர்ல வந்து பச்சைராஜா ஜூபிட்டர்னு 2 ஸ்டுடியோ இருந்தது. சென்ட்ரல் ஸ்டுடியோ பச்சைராஜா ஸ்டுடியோ 2 இருந்தது. அதனால் வேணா நடிகர்கள் எந்நேரம் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் சேலத்தில் ஏதாவது ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு, எங்கள் வீடெல்லாம் வந்து ஷூட்டிங்கான கொடுக்கப்பட்ட இடங்கள். எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பொருளுமே சினிமாவில் நடிச்சிருக்கு. அது மாதிரியா எங்களுக்கு நாங்கள் ஷூட்டிங்னாக்க சேலத்தில் இருக்க வந்து என்ன படம் அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த ஊரில் நயன்தாரா வந்த அன்னைக்கு 3 லட்சம் பேர் கூடியிருக்கிறான். சினிமாவை பற்றி பெருசாக நட்சத்திரங்களை பார்த்து ஸ்டார் கேசிங் அதிகமாக இல்லாத ஒரு ஊரில் அங்கேயே அவங்களால அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுதுன்னா, நடிகர்களையே பார்க்காத ஷூட்டிங்கெல்லாம் எதுவுமே நடக்காத நாகப்பட்டினம், திருச்சி போன்ற ஊர்களெல்லாம் கூட்டம் சேர்ந்ததில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு தலைவன்ற முறையில் அவர் ஏற்றுக்கிட்டு இருந்தாக்கா தலைவன் அவர் கோச்சிக்கிறாருப்பான்னு சொல்லிட்டு அவன் அடங்கியிருப்பான். இப்போ திருமாவளவன் நடத்தின ஒரு கூட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் ஐயா பங்கெடுத்துக்கிட்டார். அதை நானும் இருந்தேன் அந்த கூட்டத்தில். அவர் இது பண்ணும்போது கூட்டம் நடக்கும்போது திருமாவளவன் உள்ளே வந்த உடனே அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து பெரிய சத்தமெல்லாம் போட்டாங்க. மற்றவங்கெல்லாம் பேசவே முடியல, அந்த அளவுக்கு கொஞ்சம் இதாச்சு. எழுந்தார், ஏய் அப்படின்னாரு, அவ்வளோதான். அப்படியே ஊசி விழுந்தா கூட கேட்குற அளவுக்கு அமைதியை காத்தாங்க. தலைவனுக்குரிய தகுதி அவ்வளோதான், நின்று போச்சு. அந்த கெப்பாசிட்டி இல்லையே உனக்கு. வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். நீத்தா பண்ண தலைவனாக பார்க்க வரல, நடிகர்னா என்னன்னு. இப்போ கூட நம்ம வந்து இது வந்து மனித இயல்பு. ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னாக்கா, ஒரு காரில் போயிட்டுருக்கோம், ஒரு ஷூட்டிங் நடக்குது, ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம், யார் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து மனித இயல்பு. நாடக நடிகர்களுக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்து, அதுக்கப்புறம் சினிமா வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி எல்லாமே உளுந்து போச்சு. இன்றைக்கி சினிமா நடிகருடைய இது செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு போச்சுன்னா இவங்களெல்லாம் மறந்துடுவாங்க, அவ்வளோதான். எம்ஜிஆருக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 77 வாங்கின ஓட்டுக்கும் அடுத்த எலெக்ஷனில் வாங்கின ஓட்டுக்கும் அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் வாங்கின ஓட்டுக்கும் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அவருக்கே நல்லா தெரிஞ்சுது, கூடிச்சிக்க நம்ம கண்டு போயிடுவோம். நல்ல காலத்துக்கு அவர் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னாக்க உடம்பு சரியில்லாமல் தப்பிச்சார், அப்புறம் ஆட்சி கலைப்புனால தப்பிச்சார். இப்படி தான் அவர் தப்பிச்சார். அனுதாபத்தில் வந்து தப்பிச்சுக்கிட்டே வந்தார். அது கலைஞர் பண்ண சில ராஜதந்திர மிஸ்டேக், தவறுகள், அதெல்லாம் பண்ணி அவர் எம்ஜிஆருக்கு அந்த கதை. அதுக்கு அவர் கொடுத்துருந்த பில்டப் என்ன சாதாரண பில்டப்பா? ஒரு காலத்தில் எது நடந்தாலும் எம்ஜிஆர் இருக்கிற அளவுக்கு கதையை கிளப்பி விட்டாங்க. வாங்க நீங்களே கல்லூரிக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியல. ஒரு பொண்ணு கேட்டால் தான் இன்னும் என்ன பண்ண முடியும். இந்த சரோஜா தேவி கூடலாம் ஒரு வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பார். அவர் தானே சார் எம்ஜிஆர். சீஃப் மினிஸ்டராக 3 தடவை இருந்தது தெரியல.
அடையாளம் காட்டப்படும். எனக்கே என்ன ஆச்சுன்னா, நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. என்னை வந்து ஒரு கல்லூரியில் தலைமை வைக்க கூப்பிட்டாங்க. அப்போ பெரிய ரெப்யூட்டட் காலேஜ். போனால் என்னை பற்றி என்ன காட்டுறாங்கன்னா, அந்த நேரத்தில் தான் நான் தசாவதாரம், அது வேட்டையாடு விளையாடு படம் 2 படத்துலையும் நான் இது பண்ணி வந்திருந்தேன். காக்கா காக்கா 3 படத்தில் இருந்தேன். நான் போனால் என்னை பற்றி காட்டும்போது நான் டாக்டருக்கு கிட்டுங்கிறதுலாம் காட்டல. அந்த படத்தில் நடித்த காட்சிகளை எல்லாம் போட்டு இந்த டாக்டருன்னு காட்டுறாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம இப்படி தான் நம்ம அறிமுகம் இருக்கிறோம். டாக்டராக வந்து எய்ட்ஸ் நோயாளிகளை கண்டுபிடிச்சது, எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு முதலாக வைத்தியம் பண்ணது, அதுக்காக உலக அளவில் போயிட்டு வந்தது, இதெல்லாம் எனக்கு ஒரு பேரம் கொடுக்கல, ஒரு மரியாதை கொடுக்கல. ஒரு படத்தில் 2 நிமிஷம் வந்துட்டு போனது ஒரு பெரிய இது. நேற்று கூட ஒருத்தர் பேசுகிறார், சார் வேட்டையாடு விளையாடு பார்த்தேன், என்னம்மா பண்ணியிருக்கீங்க சார், வந்தது 2 நிமிஷம், அதில் என்னம்மா பண்ணியிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது. அது மாதிரி அது சினிமாவுடைய கவர்ச்சி. அந்த கவர்ச்சியை வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். இப்போது அந்த ரசிகனையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் அதனுடைய விளைவு தான் இது. அரசியல் ரீதியாக வந்தாக்கா அது வேறு. இப்போ வந்து அதே தான். இப்போ வந்து என்னாச்சு, ரஜினிகாந்த் வந்து வீரப்பனை பற்றி ஒரு கமெண்ட் அடித்தார். எங்கே பெங்களூரில் போய் கமெண்ட் அடித்தார். அன்றைக்கி ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சக்தி வாய்ந்த கட்சியாக இருந்தது. ரஜினி மன்னிப்பு கேட்க வேண்டும். ரஜினி நீ யாருன்ட்டு போட்டார். அந்த நேரம் பார்த்து பாபா படம் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும், பாபா படம் 2 ஷோ ஓடலை. கடலூரில் படத்தை அந்த தியேட்டர்லேருந்து பாபா பட சூழ்நிலையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. பாமக உள்ள நுழைஞ்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு. படம் 2 நாள் ஓடல. க்ளீனாக தெரிஞ்சது, அரசியல் ரீதியாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு அமைப்பை ஒரு ரசிகர் மன்றம் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுக்கு அந்த சம்பவம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அன்றைக்கி என்ன நினச்சாங்க, போலீஸு அந்த படத்துக்கு அவ்வளோ பாதுகாப்பு போட்டாங்க. அந்த படச்சூரில் திருடிட்டு போனதை தடுக்கிறதுக்கு, எடுத்துக்கிட்டு போனதை தடுக்கிறதுக்கு ரஜினி ரசிகன் அவனு வரலையே. அப்போ தானே ரஜினிக்கு தெரிஞ்சது, ஆபத்துன்னு தான் ஓடிட்டு வந்தாங்க. அதைத்தான் இப்போது உங்களால் தூக்கி பிடிக்கின்ற புதிய தலைவருக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோமா, இதெல்லாம் யோசிச்சுக்கோன்னு சொல்கிறோம். சார், இந்த ஊடகங்கள், நீங்கள் இந்த சினிமா கவர்ச்சி ஆரம்பத்திலேருந்தே குறிப்பிடுறீங்க. இன்றைக்கி காலையிலிருந்து தமிழ்நாட்டுடைய முக்கிய செய்தி கிட்டத்தட்ட 5-6 மணி நேரமாக விஜய் மட்டும்தான். இந்த ஊடகங்கள் தொடர்ந்து அலைக்கடல் என மிதந்து வருகிறார், மக்கள் வெள்ளத்தில் தவழ்கிறார் அப்படின்னு எல்லாம் போடுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல உங்களை சரி பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இருக்கிற உங்களால் தாங்க அந்த அமித்ஷா ஏமாந்தார். காலாவதியான நடிகைகளெல்லாம் கட்சியில் சேர்த்துட்டு கட்சி வளர்ந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு காரணம் நீங்கள் கொடுத்த பில்டப். தமிழ்நாடுனாவே சினிமா பின்னாடி போகிறவங்க எத்தனை சினிமாக்காரருங்க பின்னாடி போயிட்டாங்க. எம்ஜிஆர் சினிமாக்காரரா? திமுகவினுடைய பொருளாளராக இருந்தவர், படிப்படியாக வந்தவர். மேலே உண்மையை சொல்ல போனாக்கா அரசியலை பயன்படுத்தி அவருடைய படங்களை ஓட விட்டார். நாடோடி மன்னன் படத்தில் வந்து திமுக கொடியை காட்டினார், டைட்டில்லையும் காட்டினார், வணக்கம் போடும்போது காட்டினார், ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு படத்துலையும் வந்து அண்ணாவை காட்டினார். காட்டி அதையெல்லாம் இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருக்க வேண்டும் ஒரே ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் தீர்க்கும் என்று அன்னக்கொடின்ற பாட்டில் இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடின் போது வரிசையாக கொடிகளை காட்டி திமுக கொடியை காட்டினார். எத்தனையோ தலைவர்களின் எண்ணப்படின் போது அப்படியே காட்டிட்டு போது அண்ணாவை காட்டிவிட்டார். அந்த சீனை பார்க்கறதுக்காக ஜனங்க ஓடினாங்க. அரசியலை பயன்படுத்தி தான் படங்களை ஓட விட்டார். திமுக வெற்றி அடைஞ்ச உடனேக்கா அந்த திமுககாரனுக்கு ஒரு தொய்வு வந்தது. அதனால தான் நம் நாடு படம் ஹிந்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, தமிழில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. வெற்றி அடைஞ்சது. 100 கோடி வசூலிக்க வேண்டிய படம் 80 கோடி 70 கோடி தான் வசூல் பண்ணிச்சு. ஏன்னா ஆட்சிக்கு வந்துட்டாங்க, தொண்டை நம்ம தலைவர் படத்தை பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதனால தான் அவர் அரசியலில் நம்ம எதிர்கட்சியாக இருந்தால் தான் நிற்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அவர் கட்சி விட்டு வெளியே போனதுக்குன்னா அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. படங்கள் ஓடலை, அதான் இதெல்லாம் வந்து அவருக்கு தம்பிக்கு சொல்லுங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார்.